இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று மாணவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல இடங்களில் உண்ணாவிரத போராட்டங்கள் தொடர்கின்றன. இதற்கிடையே சென்னை அண்ணா சாலையில் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான நேரடி தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இப்ப சென்னையில மாணவர்கள் நடத்திட்டு வரும் சாலை மறியல், இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க ஆனந்த். ஆனந்த், சென்னையில நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதாவது மாணவர்கள் நடத்திட்டு வரும் சாலை மறியல் குறித்து சொல்லுங்க ஆனந்த். ஆனந்த், உங்களுக்கு கேக்குதா? நிச்சயமாக பிரியா. அதாவது இலங்கையில் கேக்குது பிரியா. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்தும் ஐநாவில் இலங்கையில் அதாவது இலங்கை அரசின் மீது இனப்படுகொலை என்ற அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்திய அரசு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக அங்கு தனி வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி ஈழம் அமைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏராளமான மாணவர்கள் இன்று சென்னை மன்றோ சிலை அருகே உள்ள தென்னிந்திய ராணுவ தலைமையகத்தை முற்றுகையிடுவதற்காக இங்கு கூடினார்கள். அதாவது காலை 10 மணி முதலே சென்னை அண்ணா சாலையில் புதிய தலைமைச் செயலகம் அமைந்துள்ள அந்த பகுதியில் காலை 10 மணி முதலே கூட தொடங்கிய மாணவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர் முழக்க போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இறுதியாக அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்த நிலையில் அனைவரும் ஒன்றாக இணைந்து மன்றோ சிலை அருகே உள்ள தென்னிந்திய ராணுவ தலைமையகத்தை முற்றுகையிடுவதற்காக முயற்சி செய்தார்கள். அப்போது இந்த சாலை மறியல் அதாவது அண்ணா சாலையில் இந்த போராட்டத்திற்காக வந்திருந்த ஏராளமான மாணவர்களும் அண்ணா சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள். நாம் இப்போது இங்கு பார்க்கலாம். அதாவது இந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான போலீசார் காலை முதலே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாணவர்களையும் அதாவது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அனைத்து மாணவர்களையும் புதிய தலைமை செயலக வளாகத்திற்கு முன்பு ஒரு பகுதியில் கூடியிருந்தார்கள். இவர்கள் தொடர்ந்து அதாவது காலை 10 மணி முதலே ஏராளமான மாணவர்கள் இங்கு கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் மாணவர்கள் அணி அணியாக மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஒன்று கூடி புதிய தலைமைச் செயலக கட்டிடத்திற்கு முன்பாக கோஷங்களையும் முழக்கங்களையும் எழுப்பிக் கொண்டிருந்த மாணவர்கள் இறுதியாக தங்களது ஒரே குறிக்கோளாக இன்று திட்டமிடப்பட்டிருந்த சென்னை மன்றோ சிலை அருகே உள்ள தென்னிந்திய ராணுவ தலைமையகத்தை முற்றிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் இப்போது பார்த்தோமே இந்த தென்னிந்திய ராணுவ தலைமையகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக உள்ளது. அதாவது தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் முக்கிய தலைமையக ராணுவ தலைமையிடமாக இந்த இடம் உள்ளது. பிரியா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி முக்கிய இடத்துல இவங்க இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் மட்டும் இல்லாம சென்னையில வேறு எங்கெல்லாம் இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க ஆனந்த்? நிச்சயமாக பிரியா. அதாவது இன்று காலை முதலே மாணவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதியிலும் குறிப்பாக டிபிஐ வளாகத்திற்கு முன்பும் என பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு அதாவது அனைத்து மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து ஒருங்கிணைத்து திட்டமிடப்பட்டிருந்த இந்த போராட்டத்திற்கு வருவதற்காக மாணவர்கள் இந்த நகரின் பல்வேறு பகுதியிலும் இருந்து அணியணியாக திரண்டு வந்தனர். அந்த வருகின்ற வழிகளிலும் அவர்கள் இந்த இலங்கைக்கு எதிராக அந்த கோஷங்களை எழுப்பியவனும் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த வண்ணமே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கல்லூரி மாணவர்களும் இந்த இடத்தில் அணி திரண்டிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியமாக முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்னவென்றால் இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழர்களுக்கு ஒரு நியாயத்தை கொண்டு வர வேண்டும், தனி ஈழம் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இவர்கள் இன்றைக்கு முன்வைத்த முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் இன்று வலுவாக முன்வைத்திருக்கிறார்கள். பிரியா, ஆனந்த், உங்களுடைய இந்த நேரடி தகவலுக்கு நன்றி ஆனந்த். இலங்கை இனப்படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசனின் அலுவலகத்தை கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உருவ பொம்மையையும் எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஆண்டிப்பந்தல் கிராமத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல திருத்துறைப்பூண்டி அருகே தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் 20 பேர் 2வது நாளாக பட்டினி போராட்டத்தை தொடர்கின்றனர். குடிவாசலில் 100க்கும் மேற்பட்ட வேன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை அரசு கலை கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக பட்டினி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இன்று ரயில் மறியலில் ஈடுபட்ட 17 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது மட்டுமின்றி தூத்துக்குடியில் அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த 21 மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. கும்பகோணத்தில் வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.